உங்கள நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு ஃபீலிங் தான். வாழ்க்கையையும் சூழ்நிலையும் அன்றாட பிரச்சனைகளையும் மாற்ற முடியலன்னு தோன்றது. உங்களை மாற்றக்கூடிய நாள்ல இருந்துதான் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சூழ்நிலையை குறை சொல்லாதீங்க, வாழ்க்கை சிஸ்டத்தை மாத்துங்க. வாழ்க்கை நமக்கு ஒரு சின்ன சவால் கொடுத்தாவே நம்ம போராட ஆரம்பிச்சிடும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க போராட தேவையில்லை. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வழிமுறைகளையும் நீங்க பின்பற்றினாவே போதும், உங்க வாழ்க்கை நல்லபடியா மாறும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க என் வாழ்க்கை மாறுமான்னு எத்தனை பேர் மனசுக்குள்ளே நினைச்சிருக்கீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதையும் மாற்ற முடியலன்னு தோணும், ஆனா நீ உன்னை மாற்று. நான் உங்க குமரேசன் மணி லைஃப் ரீசெட் கோச். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எதையும் மாற்ற முடியலன்னு தோணும் இல்லையா? வீட்டுல உறவு முறைகள் மாறல, சமூகம் பார்க்கும் பார்வை மாறல, என்னோட வாழ்க்கையும் மாறல. ஆனா தினமும் நான் ஒர்க்குக்கு போயிட்டு வரேன், நைட் ஆனா தூங்கிடுறேன், திரும்பவும் அடுத்த நாள் எகைன் அதே ஒர்க்குக்கு தான் போறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை ஒரு சோகமா போய்கிட்டு இருக்கு. இதுல எப்படி நான் மீண்டு வரதுன்ற பல கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இருக்கும். இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் ஆனா அது பிரேக் ஆகி அதை கண்டினியூ பண்ணாம உங்க வாழ்க்கை திசை மாறி போறதுக்கு நீங்களே ஒரு வழித்துணையா மாறி இருப்பீங்க. அதே வழி, அதே கண்ணீர், அதே இரவுகள், அதே வேலை, இப்படின்னு பலவிதமா உங்க மனசுக்குள்ள அழுவீங்க. ஆனா அந்த கண்ணீர் மனசுக்குள்ளேயே தான் தேங்கி கிடக்கும், வெளியில யாருக்கும் தெரியாது. உண்மையான பிரச்சனை வெளியில இல்ல, பிரச்சனை உங்களுக்கு உள்ள இருக்கு. சூஸ் பண்ற அந்த லைஃப் ஸ்டைலும் நீங்க உங்களோட மைண்ட் செட்டும் தான் இதுக்கு மூல காரணம். உங்க மனசு அடிக்கடி சொல்லும், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் இதுல இருந்து வெளியில வர முடியுமா? நான் புதிய வாழ்க்கைக்கு அமைக்கிறதுக்கு உண்டான பாதையை என்னால அமைக்க முடியுமா? ஆனா அமைச்சாலும் அதை என்னால ஃபாலோ பண்ண முடியல. அடிக்கடி திரும்பவும் நான் பழைய நினைவுகளுக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்க மனசு அடிக்கடி உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருப்பீங்க, உங்க மனசு ஒரு பாதையில போயிட்டு இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாம இடைப்பட்டுல ஒரு கேப் விழுந்திருக்கும். ஸோ அது ஃபில் ஆனா மட்டும்தான் உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரெயின் நியூரோபிளாஸ்டிசிட்டி, இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி கனெக்ஷனும் பாத்வேவும் உருவாக்கும். நீங்க என்ன பாசிட்டிவா நீங்க உங்களோட மைண்ட்ல திங்க் பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவ் நியூரோ கனெக்ஷனா மாறும். நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா உங்களோட நியூரோபிளாஸ்டிசிட்டி ஸ்ட்ராங்கா நெகட்டிவ் மட்டும் தான் பிலீவ் பண்ணும். growth இந்த இடத்துல தடைப்படும். சயின்ஸ் தெளிவா சொல்லுது, உங்களோட நிலைமைகள் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்காது. நீங்க அந்த நிலைமைகளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். உடல், மனம், உணர்ச்சி, இது மூன்றுமே ஒன்னாதான் செயல்படுது. இது ஹார்மோன்களும் அதுல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நரம்புகள், இது எல்லாமே ஒன்றிணைந்துதான் செயல்படுது. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் மாறும். இது மோட்டிவேஷன் லைன் கிடையாது, இது பியூர்லி சயின்ஸ். உங்க வாழ்க்கையை நீங்க நடத்திருக்குது யாரையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறாது. ஒரு உண்மை சொல்றேன், டிவோர்ஸ் நடந்திருக்கும் சரி, அதுல வழியும் இருக்கும், அதுவும் சரிதான். வாழ்க்கை என்ன பண்றதுன்னு திசை தெரியாம தவிச்சிட்டு இருப்பீங்க, அதுவும் சரிதான். பட் ஆனா நீங்க நிலைமைகளை நினைச்சு என்ன முடிவு எடுத்தீங்க, அதுதான் உங்க வாழ்க்கையினோட திசையை மாத்தும், அதுதான் உங்க வாழ்க்கையினோட டைரக்ஷன். மாத்திக்கொள்ள தைரியம் உங்ககிட்ட இருக்கணும். வாழ்க்கையினோட சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, பட் ஆனா உங்களை மாற்றுவது மூலியமா உங்களோட சூழ்நிலையை நீங்க உருவாக்க முடியும். லீடர்ஷிப்பா இருங்க, ஓனர்ஷிப்பா இருங்க. ஏன்னா வாழ்க்கை உங்களுக்கு. டிசிப்ளினா இருக்கணும்ன்ற சொல்றது வேற, ஆக்ஷனபிளா இருக்கிறதுன்றது வேற. எமோஷனல் இருந்தா ஆக்ஷனா மாறுமே இல்லையா? எமோஷனலும் ஆக்ஷனும் எடுக்கலாம். அந்த நாட்களும் உங்க வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். வாழ்க்கை உங்களை அடிச்சதுன்னா அடிபட்ட இடத்துலயே நின்றாதீங்க, அடிச்சு தூஸ் தட்டுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை அந்த இடத்துல இருந்து வேற திசைக்கு மாறும். நீ உன்னை மாற்றினால் வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. என்னோட கிளைண்ட் கோச்சிங் எடுத்தவங்க, அவரு சில ஸ்டோரி என்கிட்ட சொன்னாரு, அவரோட பர்சனல் ஸ்டோரி. என்னைய மாத்திக்கவே முடியல, என்னோட பிரச்சனைகள் என் கண்ணு முன்னாடி நின்றுட்டே இருக்கு. நான் மாத்தணும்னு நினைச்சாலும் ட்ரை பண்ணாலும் என் மனசு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நான் என்னதான் பண்றது அப்படின்றத ஒரு கேள்வி. அவரு சில நேரம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன். அவர் திரும்ப திரும்ப கடைசியில அவரோட ப்ராப்ளத்தை சொல்லியும் ஏதாவது கொஞ்சமாவது ஹீல் ஆயிருப்பான்னு நினைச்சேன். பட் ஆனா
லாஸ்ட்டும் இதே வேர்டை தான் சொன்னாரு, நான் என்ன மாத்திக்க முடியுமா அப்படின்னு. அதுக்காக தான் நான் போராடுறேன், ஆனா அதுவும் என்னால முடியல அப்படின்ற ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த வேர்டிங் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன், நீங்க மாறாத வரைக்கும் உங்க வாழ்க்கை மாறவே மாறாது, உங்களை மாத்திக்காத வரைக்கும் உங்க வாழ்க்கையும் மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்காது அப்படின்னு. அப்புறம் யோசிச்சாரு. அவரோட வாழ்க்கையில திருமணத்திலிருந்து இப்போ கோச்சிங் வந்த வரைக்கும் என்ன பிரச்சனைகளோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார். ஒவ்வொரு இயர் நடந்த ப்ராப்ளங்கள், அவங்க குடும்ப சூழ்நிலைகள், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல மூலியமா, உறவினர் மூலியமா ஏற்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு தடையா மாறிடுச்சு. அவங்களோட வாழ்க்கையும் பிரிவினைக்கு இதுதான் காரணம். சோ இந்த பிரச்சனைகளை நீங்க தீர்க்க முடியாது, பிரச்சனைகள் உருவாக்கிட்டு தான் இருக்கும். உருவான பிரச்சனையை நீங்க மாத்த முடியாது, உங்களை நீங்க மாத்துங்க, உருவான பிரச்சனைகளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னேன். ஸோ அதுக்காக சில ட்ரைனிங் அவர்கிட்ட கொடுத்து அவரை கோச்சிங் பண்ணி இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டாரு. பட் ஆனா இன்னும் ஃபுல்லா அவர் ரெக்கவரி ஆகலை. அதுக்காக அவரை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவரோட சீக்கிரமா அவர் வாழ்க்கையிலும் அவரோட புதிய வாழ்க்கைக்கும் ஒரு முன்னோதாரமா இந்த கோச்சிங் இருக்கு. உங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாத்துக்குமே நீங்க எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முன்னேறாது. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் அது வெற்றி அடையாது. செய்யற செயலை கூட ஒரு குறை தான் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமா, இல்ல இதை வேற மாதிரி ஆங்கிள் பண்ணியிருந்தா இதுக்கு ரிசல்ட் உடனே கிடைச்சிருக்குமா அப்படின்றத அந்த குறை சொல்ற அந்த தாட்ஸ் மட்டுமே வருமா இல்லையா, அதுல ஒரு ஆக்ஷனா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால மன அமைதி வராது, மரியாதை கிடைக்காது. இந்த மாதிரிலாம் நிறைய உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ நிமிர்ந்து நில்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் எஜமான். பழைய நம்பிக்கை என்ன தெரியுமா மனசுக்குள்ள அடிக்கடி ஓடவும், நான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் இப்படியே வாழ்ந்துருட்டோமா, இல்ல புதிய ஏதாவது ஒரு திசையை தேடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியுமா அப்படின்றது சில கொஸ்டின்ஸ் வரும். ஆனா உண்மை என்னன்னா, பழைய நம்பிக்கையினோட பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தணும். என்னால முடியாது, என் வாழ்க்கைய நான் நிம்மதியா வாழ முடியுமா, என் வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குன்ற அந்த பழைய சிஸ்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு புதிய பிலீஃப் சிஸ்டத்தை கொண்டு வாங்க. என் வாழ்க்கையை நான் முன்னேற்ற முடியும், என்னால முடியும், என் வாழ்க்கைக்கு நான் தான் தலைவன் அப்படின்றத நிர்ணயிங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன், உங்களை நீங்களே குற்றம் சொல்லாதீங்க, உங்களுக்கு நீங்களே அதிகாரம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகாரம் கொடுக்கறப்பதான் உங்களோட பிலீஃப் சிஸ்டம் அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, நான் மீண்டும் பாதிக்கப்பட்டவனா இல்ல மீண்டும் எழுபவனா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே நீங்க கேட்டுக்கோங்க. அதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு, அதனோட வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்கு. ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன், உங்க வாழ்க்கைய யாராலையும் தீர்மானிக்க முடியாது. நீங்க சந்திச்ச கஷ்டங்கள் எல்லாம் பெருசா உங்க வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்திருக்கலாம், ஆனா அது எல்லாமே உங்களை உடைக்க வரல, உங்களை திரும்பவும் மீண்டும் உருவாக்க வந்தது. வாழ்க்கை பாதையில சிலர் உங்களை விட்டு போயிருப்பாங்க, சிலர் உங்களை புரிஞ்சிக்காம இருந்திருப்பாங்க, சிலர் உங்களை குற்றவாளியா ஆக்கியிருப்பாங்க. அதுக்காக உங்க வாழ்க்கை தடைபடல, அந்த தடையை உடைந்து புதிய பாதையை நீங்க தான் உருவாக்கணும். உண்மையை சொல்றேன், உங்க வாழ்க்கை இப்பவும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறது உங்க பயம்தான். உங்க பயத்தை போக்குங்க, உங்க வாழ்க்கையினோட வழி உடனே பிறக்கும். சரி, நான் என்ன செய்யணும்? உங்களை நீங்க பலப்படுத்துங்க. நான் பலவீனமானவன் இல்லை, என் வாழ்க்கையை நான் தான் உருவாக்க போறேன், மீண்டும் புதிய வாழ்க்கைக்கு உண்டான வழிமுறைகளை இந்த நிமிஷம் நான் தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத உங்க மனசுக்குள்ள நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை வழி நடத்தும். வாழ்க்கை இப்போது முடியல, இனி புதிய தொடக்கம். உங்க மதிப்பை நீங்களே புரிஞ்சிக்க போறீங்க, உங்க வாழ்க்கைக்கு நீங்களே தலைவர். என்னை யாராலும் நிறுத்த முடியாது, என்னை யாராலும் தடுக்க முடியாது, என்னை யாராலும் நிம்மதியை கெடுக்க முடியாது அப்படின்றத நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில நீங்க திரும்ப விழுந்திருக்கலாம், ஆனா மீண்டும் எழுவுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். நடந்து முடிந்த சம்பவங்கள் உங்க மனசை உடைக்கலாம், மனசைய ஆளக்கூடியது நீங்க மட்டும்தான். இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையை நீங்க யாருக்கும் நிரூபிக்க வேணாம், உங்களை நீங்களே மீண்டும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இப்பவே எடுங்க. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மீண்டும் வாழணும்ன்ற எண்ணம், இதுதான் உங்களோட தீர்மானம். வாழ்க்கை கஷ்டம்னு சொல்லி உட்கார்ற காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ செயல்ல இறங்குற காலம். யாராவது வந்து காப்பாத்தணும்னு நினைக்காதீங்க, உங்க வாழ்க்கைக்கு முகம் கொடுக்கறது நீங்க தான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கடந்ததை முடிஞ்சிருச்சு, இனி நான் வாழ்க்கையை வாழ போறேன்னு.
இந்த வாழ்க்கை மறுபயண தொடக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.